Hi friends, welcome to Akash Vlog and நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மேங்கோ மைஸ்ட் ரெசார்ட் எபிசோடு 2. ஸோ எபிசோடு 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 4 டீம் ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளையாண்டுருப்போம். ஸோ எபிசோடு 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். ஸோ எபிசோடு 1 வீடியோ நீங்கள் பார்க்கலான்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மேலே இருக்கும். ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி, இது ஏதோ ஒரு சூப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதோட மேக்கிங் வீடியோலாம் நான் உங்களுக்கு முன்னாடியே எடுத்து போட்டிருப்பேன். ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி. அப்படியே உருளைக்கிழங்குல ஏதோ பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குதுங்க. இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க, முழு உருளைக்கிழங்கு. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்பைசிலாம் தூவி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேமியாலாம் வந்து போட்டுருக்காங்க. எங்கேயோ சாப்பிட்ருக்கேன், இதுவும் நல்லா இருக்குங்க. லிட்டில் பிட் ஸ்பைஸியாக நல்லா மிளகு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். தொண்டைக்கு நல்லா எதமாக இருக்குது. நான் மார்னிங் சாப்பிட்ட டிஃபன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸா மட்டும்தாங்க ஆவரேஜாக இருக்குது. மித்தபடி நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. That one video is not there. Please subscribe. Please Akash Vlogs, subscribe. Hi. Subscribe. Please share. ஓகே, இப்போ வந்து நம்ம கையில் ஒரு டேக் வந்து மாட்டியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு கேமாக போய் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 12 கேம் வந்து விளையாடலாம். ஸோ ஃபஸ்ட் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கொலீக்ஸோடு வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். I am very happy. Start music. தானா ஆடுதுங்க, அதுக்கு கேட்டால் ஹாரருங்காங்க. So tell about yourself, your name and where you from? My name is Anuja and I am from Maharashtra. ஓஹோ, மகாராஷ்டிரா. இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகணும். ரெடி காய்ஸ், செம ஆர்வமாக இருக்குது. இந்த இடத்து வரும்போது குதிக்கணும், அங்கே வரும்போது குனியணும். கமான் சீரம். இது ஜம்ப் பண்ண முடியல ப்ரோ. நான் ஈஸின்னு நினச்சேன், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஐயோ ஏப்பா, ஐயோ ஐயோ. இது பார்க்க சிம்பிளாக இருக்குது, எப்படின்னு தெரியல. ஐயோ, ராஜேஷ் ப்ரோ வின்னு. ஏ சிட்டி. हाँ, इंक्रीज स्पीड. Speed बढ़ाओ थोड़ा स्पीड बढ़ाओ. Speed. That is very tough. Which one? That one balloon. I can't jump. Silpa. There. I told you, stop. You sit for sit.
ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது கேம் வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் கேம் ரொம்ப ஈஸின்னு பார்த்தா ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஜம்ப் பண்ணவே முடியல அந்த பலூன் ஏரில். இப்போ ரெண்டாவது கேமுக்கு நானும் என்னோட கொலிக்கு ராஜேஷ் ப்ரோ போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கார். சரி, கன் ஷூட் போகலாமா ப்ரோ? இங்கே வந்து ஒரு கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 5 சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கூப்பன் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். சரி வாங்க போகலாம். இந்த பாட்டில் வந்து நம்ம ஷூட் பண்ணணுங்க. சத்தியமாக உள்ள அது. பட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுத்தா போதும், 5 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கன் வந்து ஷூட் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த டிரைவ் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு, ஒரு பெரிய சர்க்கிள் வருது. அந்த சர்க்கிள் அப்படியே சுற்றிட்டு வரணும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 டோக்கன் தான் நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் கிடையாது, கண்டிப்பாக இது போகணும். பட் க்ரௌடை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. இதை தாண்டி நம்ம போகணும். ஷூட். ஒரு கூப்பன் போட்டாச்சு. 5 புல்லட்டு. ஓகே ஓகே. இங்கே செம வெயிட்டாக இருக்குங்க. இது ஏதோ கேஸுன்னு நினைக்கிறேன். படுதுங்க, ஆனா உள்ள ஒரே மாட்டுக்கு. ஒரு வாட்டில் விழுந்துருச்சு. அடிச்சண்டா. இந்த சைக்கிள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம கொலிக்கு ராஜேஷ் வந்து போக போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கூப்பன் வேணும். ஸோ 2 கூப்பன் கொடுத்து போகிறாங்க. நல்லா சீட்டு பெல்ட்லாம் மாட்டி விட்றாங்க. மொத்தம் டோட்டலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க 12 கூப்பனுங்க. இந்த மாதிரி ஹேண்டில் டிக் அடிச்சு கொடுவாங்க. மொத்தம் 12. இந்த 12 தாண்டிட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரு கூப்பனுக்கு 50 ருபீஸ் பே பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டார் தலைவர். 360 டிகிரியில் வந்து சுற்றலைன்னா நீங்கள் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். அடுத்த ப்ரோ அழுத்து ஃபுல் ப்ரெஷர் கொடு ப்ரோ. 180 வரல போட்டான். இது தேராது போலையா. ஓரளவு போறாரு தலைவர், அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறாரு. போக மாட்டேங்குதா? டானி எந்திரி. டாமி பசங்களோட ட்ரீமுங்க அந்த ஜேசிபி ஓட்டுறது. ஆஹா. பட் இதுக்கு எத்தனை கூப்பன் கேட்குறாங்கன்னு தெரியல. ஆஹா. சூப்பர் கேம். போங்க. சைல்டு மட்டும் தானா? Bro, tell any best game, bro. Try, you have license. Swing game, bro. Go and enjoy. How many coupons? 5 coupons. 5 coupons. Hey, he cleared one full line. 5 lane. Which game? You have license. Yes, bro. I have license. Car race is there. Car race. Okay. Game name, bro? Swing, bro. Swing Zara. Okay, bro. Bye. Jay Palaya, sir. I can't. Tell something. I can't tell something, bro. I'm not able to. It will be fun. இது வந்து நான் ஏற்கனவே இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேங்க. இங்கே விளையாடலை, நான் ஏற்கனவே தஞ்சாவூரில் விளையாண்டுருக்கேன். இது வந்து செம ஸ்பீடாக சுற்றும். நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு grip எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு 2 கையில் ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோப்பு பிடிச்சி தான் நம்ம விளையாடணும். அந்த ரோப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா கையெலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே நின்றுருந்தேன். கையெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வடிவேல் சொல்கிற மாதிரி கையில் என்னடா உண்டியல் குளுக்கிற சவுண்டு கேட்குது, அது மாதிரி ஆயிடுச்சு. ஜே பாலையா. 2 சான்ஸ் ஆங்க. எத்தனை டோக்கனு? 2 டோக்கனு, 2 கூப்பனு. கமான் சில்பா. ஒரு பெண் காளை மாட்டை அடக்கிற விஷயத்தை பாருங்க. புது விஷயம். இவ்வளோ போறாங்க. ஐயோ அவ்வளோதான்.
ஐயோ போச்சு சோளமுத்தா போச்சா ஐயா சிங்கம் ஒன்று போடப்பட்டது அவ்வளோதான். Why 2 chance only? 2 coupon 2 chance. நைஸ். அவ்வளோதான் போங்க வராதிங்க. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லிங்க உங்கள் ஃபேன்ஸுக்கு, தூத்துக்குடி ஃபேன்ஸுக்கு ஹாய் சொல்லிக்கோங்க. தூத்துக்குடி கொத்தனார் அந்த சாங் போட்டுருவோம் ப்ரோ பேக்ரவுண்டில். ஓடு பாருங்க பையன் போ. மதுரைக்கார மாதிரி தூத்துக்குடிக்கார மாதிரி இல்லை ப்ரோ, மதுரைக்கார மாதிரி இருக்கீங்க. மெர்சல் மாதிரி இருக்காரு ப்ரோ, மெர்சல் விஜய். பையா ஃபாஸ்ட் கரோ. அவ்வளோதான் விட்டுறாத கைப்புள்ள. இல்ல ப்ரோ ஓகே. What is this fish will attract? இது ஏதோ ஒரு சொல்யூஷனுங்க. மீன் செத்துறக்கூடாது நம்ம கால் நாத்தத்தில் அப்படின்ட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. இது ஏதோ வாட்டர் பியூரிஃபை ஆகுது. இந்த இடத்துல கால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸு, அதோட தண்ணி அப்படியே வருது. இந்த இடத்துல அப்படியே கால் வச்சுக்கலாம். இது வந்து 15 நிமிஷத்துக்கு 2 to 3 கூப்பன். Hey, put your leg down. Silpa, down. Hey, you put your leg down. 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 ஐயோ எப்படி கடிக்குது பாருங்க. பேசி ஒரே ஒரு கூப்பன் வாங்கியிருக்கேன் வெறும் 5 நிமிஷத்துக்காக. இவங்க வந்து ஊன்னு கத்துனாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. அதை செக் பண்ணுறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை. டிப் தேர். இங்கே பாருங்க. ஐயோ எவ்வளோ மீன் பாருங்க. இது நல்லா கிச்ச போடுது. ஆஹா அவ்வளோ கடிக்குதுங்க. ஆமாங்க லைட்டா கூச்சமா இருக்கு. கிச்சு முட்டுதுங்க. ஐயோ காசு தட் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன்ல கால் முக்கிட்டு வந்தானா எல்லா மீனுக்கும் வந்துருச்சுங்க. உண்மையிலே ஒரு மாதிரி கிச்சு முட்டுது மாதிரி இருக்குங்க. கூச்சமாக இருக்குது. ஒரு மயில் இறக்க வச்சு அப்படியே தடவைனா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. தூக்குனா ஒரு ஃபிஷ் வருங்கிறாங்க. பார்ப்போம். ஐயோ இப்போ வருதுங்க. இந்த சைடு பாருங்க. இப்போ பாருங்க. நான் வந்து கடைசி வந்ததுனால நிறைய லிக்விடு பே பண்ணிட்டு வந்துருங்க. பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க என் காலை சுற்றி. இங்கே பாருங்க எதுவுமே இல்லை, கம்மியாக இருக்கு. இங்கேயும் கம்மி தான். இங்கே பாருங்க என் காலை பாருங்க. எங்கள் மீன் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, செம்மையாக கடிச்சிச்சு. நம்ம தாமிரபரணியில் பார்க்காத மீனாங்க, அது கடிக்காத கடியா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கூப்பன் கொடுக்குறேன், எனக்கு 3 கூப்பன்லாம் எனக்கு வேணும், ஒரு கூப்பன் கொடுக்குறேன், நீங்கள் அப்போ 5 நிமிஷம் விட்டா போதுன்ட்டு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமே விளையாண்டுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு காட்டுறேன். இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் நடக்கணும்னா போர்டில் போட்டிருக்கு, இது க்ளீனாக தெரியல. ஒரு கூப்பன் வந்து நீங்கள் பே பண்ணணும், தெரியுதா உங்களுக்கு? ஒரு கூப்பன் வந்து பே பண்ணணும். இதுனா இதுவும் ஒரு கூப்பன் தான். அது மாதிரி நிறைய இருக்குங்க டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கூப்பனு 2 கூப்பன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 3, 2, 1 ஜம்ப்.
அவ்வளோதான் மர்கியா. டெல் யுவர் ரிவ்யூ. Yeah, it was very fun. Fun. Fun, yeah. You scared or not? No, I was very excited actually. ஓகே. The- குதிக்க போகிறாங்க நம்ம அனுஜா. அவ்வளோதான். Try opposite. 360. ஜம்ப். பயந்து குதிக்க பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ. ஜம்ப் ஜம்ப். ஜம்ப் ஜம்ப். ஹாய் ப்ரோ. ஜம்ப் ப்ரோ. என்னையா பண்றான் தலைவன்? வாட் ஆர் யூ டூயிங் ப்ரோ? 2% boat is available. வாங்க ப்ரோ போலாம். 2% boat is Okay, available, okay. but we can't able to. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 2 வந்து முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு எபிசோடு 3 வந்து வரும். அதில் இன்னும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம ஆகாஷ் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. எபிசோட் 3ல சந்திப்போம்.